ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 365 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா டோஸ் ஹூ டான்ஸ் இன் த ஷேடோஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே, ஜூகோ, சுகெட்சு 3 பேர் வியர்டா சென்ஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்த ஒரோச்சிமாரு இவனுங்க யாரும் சென்சிட்டிவ் டைப் இல்லை, ஆனாலும் இந்த சக்கராவை சென்ஸ் பண்றாங்க, பரவாயில்ல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப சாஸ்கே வாங்க போலான்பான். வழியை கேட்ட ஒரோச்சிமாருன்பான். நருட்டோ மேல கொஞ்சம் கன்சர்ன்டா இருப்பான் போலன்ட்டு கிளம்புவான் ஒரோச்சிமாரு. நருட்டோ நைன்டெல்ஸ் சக்கராவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான் ஹினாட்டாவுக்கு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. சென்ஸ் பண்ணிட்டு அது நைன்டெல்ஸோட சக்கரை இல்லை நருட்டோடதுன்பான். என் சக்கராவை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல நல்ல வேலை பார்த்துருக்க நருட்டோன்னு குராமா. நருட்டோ இதுல எனக்கு உதவு குராமான்பான். குராமா அந்த நாரா ஷினோபி என்னோட சக்கர எக்ஸ்சேஞ்ச் கேப்பபிலிட்டிஸை பத்தி எக்ஸ்டென்சிவாவே அனலைஸ் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். சில ஷேடோ க்ளோன்ஸ் தான் ஓகேங்கும். சரின்னு நருட்டோ. ஹினாட்டா இந்த சக்கராவை தான் அவன் பயன்படுத்துறானா, அமேசிங்ட்டு பாப்பா. ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு நைன்டெல்ஸோட சக்கராவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஷிகமாரு லேட் பண்ணிட்டேன்பா இந்தாண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போவான். சோஜியத்தோடவும் வெயிட் கூடுவான். இதனடா கேலரிஸான்ட்டு பாப்பான். இதை பார்த்த கீபா, டேய் சோஜி நீ திரும்ப வெயிட் போட்டின்பான். டக்குன்னு எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிட்டே போவான் நருட்டோ. மாதரா அந்த பொடி நருட்டோ நைன்டெல்ஸோட சக்கராவை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போறான்ட்டு பாப்பான். ஒபிட்டோ டென்டெல்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்ப ஹினாட்டா ஏர் பம்ப் பயன்படுத்துவா. செம்ம இன்டென்ஸா இருக்கும். பவர் பயங்கரமா இருக்குன்னு ஹினாட்டா. ஏர் பம்ப்க்கு எப்படின்ட்டு ஷாக் ஆவாரு ஹியாஷி. மாதரா அந்த பொண்ணு நருட்டோ கிட்ட பவர் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்பான். ஒபிட்டோ திரும்ப ட்ரை பண்ணுவான். அக்கிமிச்சி கிளான் மெம்பர்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி தடுத்துருவாங்க. சோஜி ஷிகமாரு ஈனோவை கூப்பிடுவான். ரெடியான ஷிகாக்கு ஷிகமாரு கிட்ட பிளான் நல்லா மண்டையில ஏத்திக்கங்க. ஈனோ ஷிகாச்சோ ஃபார்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. பிளான் வேலை செய்யலன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிருப்பான் ஷிகமாரு. மிச்சத்தை நீ தான் பாத்துக்கணும் ஷிகமாருன்னு இருப்பாரு. இனி ஹெச்கியூவே இருக்காதுன்னு பாரு ஈனோயிச்சி. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஷிகமாரு ஈனோ. உன் அப்பாவா அவங்க கூட நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஷோகி விளையாட மட்டும்தான் பாரு ஷிகாக்கு. அதை தாண்டி வேற எதுவும் கொடுக்கலீங்க போது எல்லாமே கொடுத்துருக்கீங்கன்னு இருப்பான். ஷாக்கா இருப்பாரு. பின்னால இருந்தே உங்களை பார்த்து வளர்ந்தப்பான் இருப்பான். அவ்வளோ ஹாப்பியா இருப்பாரு. ஈனோயிச்சி ஈனோ கிட்ட நம்ம யாமனாக்கா கிளானோட பர்பிள் கிரஸ்டுக்கு ஏத்த மாதிரியே வளர்ந்துருக்க. புஷ் க்ளோவர் எதை சிம்பலைஸ் பண்ணதுன்னு தெரியும்லன்னு கேட்டிருப்பாரு. நம்பிக்கையான காதல தானன்னு இருப்பா. சாஸ்கே தான் தெரியும். ஈனோயிச்சி அதுக்கான அர்த்தம் அது மட்டும் இல்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல காட்டின கருணையே இறக்கமோ என பெருமைப்பட வச்சது. நான் நீ ஒரு அழகான புஷ் க்ளோவர் ஃபிளவரா மலர்ந்ததை பார்த்தன் பாரு. ஈனோ அழுதுருப்பா. எங்க காலம் முடிஞ்சதுன்ட்டு இறுதி வார்த்தைகள் ஏதாவது இருக்கா ஷிகாக்குன்னு கேட்டிருப்பாரு. ஷிகமாரு கிட்ட அம்மாட்ட எனக்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிரு. என் கிளாஸ்ல ஒரு உடன் பாக்ஸ் இருக்கு, உன் அம்மா அதை கண்டுபிடிக்க முன்னால அதை கண்டுபிடிச்சு தூக்கி எறிஞ்சிடறான்னு பாரு. ஷிகமாரு எனக்கு எல்லாம் தெரியும் கவலைப்படாதீங்கன்னு இருப்பான். ஈனோயிச்சி கடைசி என்கிட்ட இருந்து நாங்க உங்களுக்குள்ள என்னன்னைக்கும் வாழ்வங்க அதை மறந்துடாதீங்கன்னு இருப்பாரு. ஷிகாக்கும் மறந்துடாதீங்கன்னு இருப்பாரு. பிரசன்ட் ஒபிட்டோ என்ன காண்டேத்தாதீங்கன்னு கத்துவான். கட்டிங் ஸ்பிரிக்ஸ் ஜுட்சு பண்ற மாதிரி இருக்கும். சோஜி ஷாக்ல பாக்குறப்ப ஷிகமாரு ஷேடோ பொசிஷன் ஜுட்சு பண்ணுவான். ஈனோ மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு பண்ணுவா. ஈனோ மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல கேப்சர் பண்ணிருப்பா. திரும்பவும் ஒபிட்டோ சோஜி மேல படம் இந்த அட்டாக் மிஸ் ஆயிருக்கும். நருட்டோ அவங்க என்னோட ஃபாஸ்டரா இருக்காங்கன்ட்டு ஈனோ விட்ட நைஸ் ஒர்க்குன்பா. ஷிகமாரு ஷேடோ பொசிஷன்ல பிடிக்கவும் இந்த ஒரு ஃப்ரேம்ல டென்டெல்ஸோட பியூப்பிள்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். ஒருத்தனுக்கு அடுத்து இன்னொருத்தனான்ட்டு மாதரா இப்ப நாராவோட பேரலிசிஸ் ஜுட்சு வன்பா. நாரா கிளான குறைச்சு மதிப்பிட்றாதீங்கன்ட்டு அந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க ஜுட்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பிடிச்சாச்சுன்ட்டு ஈனோவை ஸ்டாப் பண்ண சொல்லுவான் ஷிகமாரு. இப்ப நீ ஓகேவான்னு கேட்பான். ஃபைனா இருக்குன்பா. இறந்து போன நெஜியோட உடம்ப பிடிச்சிட்டு லீ கதறி எழுவான். காய் லீயே அழுகாதேன்பாரு. டென்டென் சமாதானப்படுத்த பாப்பான முடியாது. காய் லீ கிட்ட நம்ம நெஜியோட நம்பிக்கையை பிடிச்சிருக்க வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குள்ளே அவன் கனெக்டடா தான் இருப்பான். அந்த வகையில நம்மளோட தொடர்ந்து வாழ்வான் பாரு. ஒபிட்டோ உங்களோட சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும். நான் இன்னைக்கு இப்படி இருக்க காரணமே இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் தான். அந்த பிணைப்புகள் சக்தி வாய்ந்த சாபங்கள்னு புரிஞ்சுக்கணும்பா. நான் என் காம்ரேட்ஸை சாக விட மாட்டேன்னு நான் தானே ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாரு ககாஷி. அந்த வார்த்தைகளை நான் என்ன நோக்கி சொல்லிக்குவேன். ஏன்னா என்னால என்னோட பல காம்ரேட்ஸை காப்பாற்ற முடியாம போயிருக்கு. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த தடவை அவங்கள நான் பாதுகாப்பேன்னு. ஆனா என்னால திரும்பவும் முடியலங்கிற உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. என் லைஃப் பூரா அந்த காயத்தை நான் எதிர்கொள்வேன் பாரு. நருட்டோ அதனால தான் நம்ம நெஞ்சாவா இருக்கோம். தாங்கி கொள்றவங்க தான் நம்ம. சரிதானே? அவங்க என்னைக்கும் உங்களை மறக்க விட மாட்டாங்க. ஆனா அந்த காயம் தான் அவங்க காம்ரேட்ஸ் இங்க வாழ்றாங்கிறத நிரூபிக்குது. இதோ இதுக்குள்ளேன்ட்டு நருட்டோ செஸ்ட்ல தட்டுவான். நருட்டோ கனவுல உருவாக்கப்படுற காம்ரேட்ஸ் காயப்பட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு அர்த்தம் உங்க உண்மையான நண்பர்கள் வச்சுக்கிறது சாபமோ இல்லையோ. எனக்கு உண்மையான நெஜி இதயத்திலே இருக்கணும்பான். உண்மையான நெஜி இங்கேயான்ட்டு செஸ்ட்ல கை வைப்பான் லீ. பாஸ்டர் லீ நெஜி கூட சண்டை போட ட்ரை பண்றப்ப ஜென்டல் ஃபிஸ்டால் அடிச்சுட்டு வேலைக்கு ஆகுது லீ, எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. விஷயங்கள் அப்படிதான். வேற போட்டியாளரை பார்த்துக்கிட்டு இருப்பான். நருட்டோ விட்டு டிஃபிட் ஆனதுக்கு அப்புறமா நான் தோத்ததாங்க பார்த்தே இல்லைன்ட்டு நெஜி
லீ உனக்கு தெரியுமா, உனக்கு கொடுத்த விதியை மாத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் உண்மைக்காக சண்டை போடுவேன். அப்ப எது பெருசுன்னு நமக்கு தெரியும். உன்னோட மூர்க்கத்தனமான அடியா இல்ல என்னோட ஜென்டில் ஃபிஸ்டானு. ஆனா என் கண்கள் கருப்பாகிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன் இருப்பான். நருட்டோ லீய தொடவும் 9 tails சக்கரா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். டென்டன் அந்த டைம்ல நெஜி அப்படின்னா நீ உன் கண்கள் வெள்ளையா இருக்க வரைக்கும்னு கொஸ்டின் பண்ணவும் நெஜி ஆமா என்ன நீ உன் போட்டியாளனா அப்ப வரைக்குமே வச்சுக்கலான் இருப்பான். லீ நெஜியோட கண்களை மூடி விடுவான். இந்த ஃப்ரேம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னா நெஜியோட கண்களை மூடினதுக்கு அப்புறமா அவனோட ஐப்ரோ இருக்காது. ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் மிஸ்டேக். கக்காஷிக்கு 9 tails சக்கரா டிரான்ஸ்ஃபர் ஆகும். போன தடவை விட ஸ்ட்ராங்கரா இருக்கு. அப்புறம் லாஸ்ட் டைமை விட அதிகமாவே திங்க் பண்ணுவாரு. ஷிகாகு சாகருக்கு முன்னால கக்காஷி கிட்ட லாஸ்ட் பேட்டில் சீக்வன்ஸ்க்கான இன்டெல் கேட்டிருப்பார்ல. அப்போ கக்காஷி கிட்ட காமுயுக்குள்ள உன்னால போய் வர முடிஞ்சிருக்கு. 8 tails உள்ள எடுத்து வெளியும் தள்ளி இருக்க. இதுக்கெல்லாம் நாட்டோக்குள்ள இருந்து கிடைச்ச 9 tails சக்கராவுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும்னு சொன்ன இல்லன்னு கேட்பாரு. ஆமா சொல்ல போனா டைரக்டா 9 tails கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு இருப்பாரு. ஷிகாகு 9 tails சக்கரா இல்லாம காமுயை பயன்படுத்தினதுக்கான கம்பேரிசன் பத்தி கேட்டிருப்பாரு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சிம்பிள் டேர்ம்ஸ்ல. கக்காஷி சக்தி 3 மடங்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. இதுக்கு முன்னால விஷயங்கள்ல நான் அப்படி ஹேண்டில் பண்ணது இல்லைன்னு இருப்பாரு. சப்கான்சியஸ்ல குராமா கூட இருக்க நாருட்டோ நல்ல ஃபோக்கஸ்டா இருப்பான். ஆல்மோஸ்டா முடிஞ்சது இல்லைன்ட்டு சிரிக்கும் குராமா. விஷயங்கள் பார்க்க போனா உங்க வழியிலே போது ஃபோட்டோக்காகேங்கும். இப்ப வரைக்கும் என்னோட சக்கரா கூட கனெக்ட் ஆகிறது ஒரே ஒருத்தன் தான் நருட்டோ மட்டும். ஆனா அவங்ககிட்ட குஷ்னா பிளட் இருக்கனால என்னோட ஜின்சுரிக்கிய பல வருஷமா இருந்ததால அப்ப ஸ்கில்ஃபுல்லா போதுமான அளவுக்கு சென்ஸ் பண்ணவும் என் சக்கராவை டிரான்ஸ்மிட் பண்ற அளவுக்கு மற்ற ஷினோபிஸ்க்கு அனுப்புற காம்பேட்டபிள் ஆயிட்டான். நருட்டோவை இன்டர்மீடியேட்டரை பயன்படுத்தி என்னால யாருக்கு வேணாலும் சக்கராவை கொடுக்க முடியுங்க. வெனட்டோ உன் சக்கராவை நீ நருட்டோ கூட செலுத்தினீங்களா அது போலங்கும். இவன் எப்போ உங்க 2 பேர்த்தையும் சர்பஸ் பண்ணிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான். அவன் லிங்க் அண்ட் டெலிவரி பண்ற அமௌண்ட் ஆஃப் சக்கரா அது கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் ஸ்கேல். குஷினா மினட்டோ நீங்க பரிதாபகரமானவங்க. உங்க பையனோட உங்களை கம்பேர் பண்றப்ப நீங்களா ஒண்ணுமே இல்லைன்ட்டு குராமா சரிக்கும். ஆனா இந்த சக்தி தானே நான் நருட்டோக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பவர். அப்படிங்கும் போது ஒபிட்டோவை காட்டுவாங்க. நடுங்குவான். மாதர மனசுக்குள்ள அப்பனா நானும் கொஞ்சம் பவர் கொடுக்க வேண்டியதான் திங்க் பண்ணிட்டு சில் ஃபார்மேஷன் பண்ணுவான். 10 tails புஷ் பண்றத பார்த்துட்டு சிக்கமாரு இதான் சான்ஸ் போங்கன்பா. BN 8 tails பிஜுபாம் பண்ணுவாங்க. பீம் ஆஃப் லைட் பண்ணுவார் மீஃப்னே. ஹியூகா மெம்பர்ஸ் 8 trigrams வால் ஆஃப் ஏர் பாம் பண்ணுவாங்க. சான் வின்ஸ்டெல் யூசர்ஸ் ஜெயண்ட் கேஸ்டிங் நெட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எதிர்கொள்வாங்க. இயாஷி நெஜியோட மரணத்தை வீணாக்க விட மாட்டேன் பாரு. ஒபிட்டோ சாகர வரைக்கும் போகாத கஸ்மா ஹியூகா மெயின்ல இருந்து பிரான்ச்சுக்கு வளர்ந்த ஒரு ஷினோபி சாபம். ஒரு கூண்டுக்குள்ள ஒருத்த மரணத்துக்காக மட்டுமே காத்திருக்க குடியிருப்பு. இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டுக்கு இது ஒரு நல்ல ஒப்புமை. பாயிண்ட்லெஸ்ஸா செத்தான்ல அந்த பொடி அவனை போலவே நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்னு ஒபிட்டோ. இல்ல நெஜியோட வில்லொன்னுட்டு நருட்டோ ஷினோபி ஃபோர்ஸோட நெஜியோட விருப்பம் இன்னும் சாகலைன்ட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. 10 tailsோட அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு முன்னோக்கி போறப்ப லீ வலது பக்கம் இருக்கிறத நான் பாத்துக்கிறேன்பா. நருட்டோ ரசன் ஷூரிகன் வச்சு அடிக்கலாம் ட்ரை பண்றப்ப அவனோட போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கும் ஷோல்டர்ல. அது வலிக்கும். ஹினாட்டா ஜென்டல் ஃபிஸ்டால நார்மல் பண்ணுவா. 10 tailsோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா ஒபிட்டோன் மாதராக்கு. அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. 10 tails கொலாப்ஸ் ஆகும். நருட்டோ நான் உங்களை போல இல்ல என் பிணைப்புகளை வெட்டுறதாவோ விட்டு போறதாவோ இல்லைன்பா. ஆக்சுவலா மாங்கா பேனல்ல நருட்டோ வந்து அவனோட சக்கராவை கொடுத்ததுக்கு அப்புறம் ஷினோபிஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்க போல இருக்காது. எல்லோயிஷ் ஆரஞ்சா இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே சாஸ்கேவை காட்டுவாங்க. இதுதான் அந்த இடமான்னு கேட்பான். உசுமாக்கி கிளானோட மாஸ்க் ஸ்டோரேஜ் டெம்பிள் இருப்பாங்க. யாரும் வந்து போறதில்ல போலன்பா. ஒரோச்சிமாரு செதஞ்சிருக்குமா சுகட்சு. ஒரோச்சிமாரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குல்லன்பா. உள்ள போனதுக்கு அப்புறமா இதுல எதுன்னு கேட்பான் சாஸ்கே. பார்த்தா உள்ள நிறைய ஷினிகாமி மாஸ்க்ஸ் இருக்கும். ஒரோச்சிமாரு இதான் எடுப்பான். சுகட்சு பயமா இருக்கு வேலை முடிஞ்சா வாங்க சீக்கிரம் போலான்பா. ஒரோச்சிமாரு ஆமா வாங்க போலாம். உறங்கிட்டு இருக்க ரகசியங்கள் இருக்க இடத்துக்குன்பா. லீஃப் சீக்கிரட்டா வந்த சாஸ்கே நருட்டோ 3 வருஷம் கழிச்சு லீஃப்க்கு வந்தப்ப டாப்ல போய் நின்னு பாப்பான்ல அதை டெபிக் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அண்ட் ஆப்போசிட்டா. சாஸ்கே இங்க நிறைய மாறிடுச்சுன்பா. பட் நருட்டோ சுனாடை பாட்டியோட சிலையை தாண்டி வேற எதுவும் மாறலின்னு இருப்பான். சீகட்ஸு சாஸ்கே பண்றத பார்த்துட்டு என்னடா பண்றாங்க மாதிரி பார்ப்பான். நான் லீஃப் அழிக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பண்றான்பா ஒரோச்சிமாரு. அதை எப்படின்னு கேட்பான் சீகட்ஸு. ஒரோச்சிமாரு என்னதான் இவனும் சரி இந்த வில்லேஜும் சரி மாறி இருந்தாலும் இதானே இன்னும் இவனோட சொந்த இடம். அவனோட டெசிஷனையும் முடிவையும் தீர்மானிக்க அவனுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல. உணர்ச்சியில மூழ்கி கடந்த காலத்தை மீட்டெடுக்கிறது மூலமான்பா. சாஸ்கே பார்த்துட்டு சீகட்ஸு அப்ப நீங்க இந்த விஷயம் முடிச்சிட்டீங்க தானே. நீங்க உங்களோட உணர்ச்சியில மூழ்கி லீஃப் விஷயத்தை அழிக்கலாமா என்னங்கிற முடிவுலன்னு கேட்பான். ஒரோச்சிமாரு சிரிப்பான் கேட்டு. சீகட்ஸு யோசிச்சு பார்த்தா நாங்க எல்லாமே ஒரு கிரீம் ஆஃப் த கிராப் சப்பார்டினேட்ஸ் தானு கேட்பான். அப்புறம் இப்போ நம்ம லீஃப்குள்ள இருக்கோம். எல்லா ஸ்ட்ராங்கானவங்களும் போயிட்டாங்க. ஏன்னா போர் போயிட்டு இருக்குல்ல. இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியலன்னு கேட்பான். இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை தாண்டிட்டு ஒரோச்சிமாரு இதுக்கப்புறம் நீங்க ஹெவி இல்லைன்பான். இதுக்கப்புறமா நாக்கனோ ஸ்ட்ரைன் இருக்குல்ல அங்க போயிருப்பாங்க. உச்சியா சீக்ரெட் ரூம்க்கான வழியை சீல் பண்ணிருப்பாங்க. அதை சாஸ்கே அன்சீல் பண்ணி விட்டுருவான். சீகட்ஸு கல்ல ரிமூவ் பண்றதுக்கு ஜுட்சுவான்ட்டு ஆசைம்பான். உச்சியாவோட நாக்கனோ ஸ்ட்ரைனுக்கான ட்ரேஸ் எதுவுமே இல்லைன்பான் ஒரோச்சிமாரு. சாஸ்கே மேற்பரப்பு தேவையில்லாதது அடியில மறைஞ்சு கிடக்கிறது தான் முக்கியம்பான். ஃபர்ஸ்ட் ஆல முன்னால போவான் வாங்க போலான்ட்டு. உச்சியா ஸ்டோன் டேப்லெட்டை காட்டுவாங்க. சாஸ்கே லைட் அப் பண்ணுவான். ஒரோச்சிமாரு அப்படின்னா சரி ஆரம்பிக்கிறேன்ட்டு எல்லாரும் பின்னால நிக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்பான். உசுமாக்கி கிளானோட மாஸ்க் ஸ்டோரேஜ் டெம்பிள்ல இருந்து ஒரு மாஸ்க் கொண்டு வந்திருப்பாங்கல்ல அதை ஒரோச்சிமாரு வியர் பண்ணவும் அவன் உடம்புல இருக்க சக்கராவை புல் அவுட் பண்ணி வெளியே ஷினிகாமி வரும். சீக்ரெட்ஸ் ஒரு ஸ்க்ரால் கொடுத்திருப்பான்ல அதுல இருக்க டீடைல்ஸ் காட்டுவாங்க. அந்த இருக்க விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் ஷினிகாமியோட மாஸ்க் முக்கியம். அது உசுமாக்கி கிளானோட நோ மாஸ்க் ஹால்ல தான் இருக்கு. லீஃப் வில்லேஜோட வெளிப்புறத்துல இருப்பான். அப்புறம் ஒருத்தன் டெத் காட் ஆஃப் த ரீப்பர் டெத் சீல அலோவ் பண்ணும். ஒருத்தனை ஆக்கிரமிச்சுக்க முன்னோக்கி செல்ல ஷினிகாமியோட வயிற்று கிளிக்கிறது மூலமா சீல அண்டன் பண்ணும். நான் ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஆயிடுறேன். இருந்தாலும் அது என்னோட சீல் பண்ணப்பட்ட 2 கைகளை எனக்கு திருப்பி கொடுக்கும். டெத் கார்டோட வயிற்றுல
இடத்துல இருந்துருப்பான். ஒருச்சிமாரு ரிச்சுவலை பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருப்பான். அவனோட ஹேண்ட் சோலுமே திரும்ப வந்திருக்கும். அப்புறம் என் கைகளுக்கான சக்தி திரும்ப கிடைச்சதும் ரீஅனிமேஷனை என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆமா, அவங்க 4 பேர்த்தை என்னால ரிவைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெசசரியா எது தேவைங்கிறது உனக்கே தெரியுமாச்சேன்னு இருப்பான். சிவியட்ஸ் பயந்து நீ எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற பிளான்ல தானே இருக்குன்னு சொல்லி கேட்பான். ஒருச்சிமாரு சிஸ்டே மோசமான ஐடியால இல்ல, ஆனா நம்ம கிட்ட ஆக்சுவலா உங்களை விட பெட்டரான ஒன்று இருக்குதுன்னு இருப்பான். இது இன்னும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததா இருந்தாலும் இருப்பான். பிரசன்ட் ஒருச்சிமாரு ரிச்சுவலை ப்ராப்பரா முடிச்சதுக்கு அப்புறமா ஜூகோ சாஸ்கே சிகட்ஸு தயாரா இருங்கன்பா. சரின்ட்டு ஜூகோ முன்னால வருவான். பாஸ்ட்ல ஒருச்சிமாரு ஜூகோ கிட்ட அவனோட கர்ஸ்மார்க் சேஜ் பவரை சாஸ்கே கொடுக்க சொல்லி இருந்திருப்பான். பிரசன்ட்ல ஜூகோ அதை பண்ணவும் சாஸ்கே உடம்புல இருக்க டோபி சாஸ்கேவை பாத்துக்க வச்சிருந்த ஜெட்ஸு வெளியே வருங்க. ஜூகோ அப்படியே குட்டியாயிருவான். ஒருச்சிமாரு அப்பவே சொல்லியிருப்பான் டோபி சாஸ்கேவை பாத்துக்க போட்டிருந்த ஜெட்ஸு எல்லாம் வெளியே வந்துடும் இருப்பான். சர்ஃபேஸ்க்கு ரெஸ்பாண்ட் ஆகி வெளியே வருங்கன்னு. ஜெட்ஸு க்ளோன்ஸ் கடுப்பாங்க, எப்படி உனக்கு தெரியும்ட்டு. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்தே ஹாஷிராமா செல்ஸை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டான்பா ஒருச்சிமாரு. இரும்பிட்டு உங்களை டிடெக்ட் பண்றதும் தான். 6 பேர் இருக்கீங்களேங்கும் போது ஒருச்சிமாருவோட கால் அப்நார்மலா ஆகிற மாதிரி இருக்கும். டோபி சான்ஸ் எடுத்துக்கல இல்லையான்பா. சடனா ஸ்னேக்ஸ் வந்து அந்த 6 பேர்த்தையும் பிடிக்கும். நான் என்னோட சக்கராவை காபூட்டோ கிட்ட இருந்து ரீஅப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறப்ப அவன் சேகரிச்ச இன்டெல் எல்லாமே எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீங்க 6 பேரும் சாஸ்கே மேல அட்டாச் ஆயிருந்ததை தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தான். அந்த 4 பேர்த்தோட டிஎன்ஏவும் என்கிட்ட இருக்கு. நாலேஜை கலெக்ட் அண்ட் ஸ்டோர் பண்றத விரும்புறதுல இருந்துன்பான். மிச்ச 2 ஜூகோ சிகட்ஸ் பாத்துக்கங்கன்பான். ஓகே லார்ட் ஒரோச்சிமாருன்ட்டு வாயை பிளந்துட்டுரும் சிகட்ஸு. ஜூகோ அவனோட பார்ஷியல் திங்ஸ் சாஸ்கேக்குள்ள போச்சு இல்லையா, சின்ன பையனோட இருக்கான்ல. ஒயிட் ஜெட்ஸு க்ளோனோட லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணி நாம ஆயிக்குவான். ரீஅனிமேஷன் ஜுட்ஸு பண்ணவும் சீல் பண்ணப்பட்ட 4 சோலும் திரும்ப ரிவைவ் ஆகும். இதோ வந்துட்டன்ட்டு ஒரோச்சிமாரு சிகட்ஸ் வாய் பிளந்துட்டு இருப்பான்ல ஒரு ஜெட்ஸு க்ளோனை அதோட பாடி ஆக்குபை பண்ணிக்குவான் ஒரோச்சிமாரு. ஒரோச்சிமாரு எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க தான். ப்ரீவியஸ் ஹொக்காகேஸ்ன்பா. ஃபர்ஸ்ட் 4 ஹொக்காகேவையும் சமன் பண்ணி விட்டுருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஆல் நோவிங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.